ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அலுவலக கடிதம் எப்படி எழுதுறது என்பதுதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாமா? ஏன்னா கடிதம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அது சிபிஎஸ்இ மாணவர்களாக இருந்தாலும் சரி, மெட்ரிக் மாணவர்களாக இருந்தாலும் சரி, உறவுமுறை கடிதமும் அலுவலக கடிதம் இரண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. எதுல அதிகமான மதிப்பெண் ஸ்கோரிங் கீன்னு சொல்லுவாங்களே, சோ எதுல அதிகமான மதிப்பெண் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா உறவுமுறை கடிதம்னே சொல்லலாம். சரியா? அப்ப அந்த உறவுமுறை கடிதம் எப்படி எழுதுறது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்தாதான் அலுவலக கடிதம் எப்படி கம்ப்ளீட்டா எந்த ஒரு பிழையும் இல்லாம முழு மதிப்பெண் 7 மதிப்பெண்ணா 7, 6ன்னா 6ன்னு எத்தனை மதிப்பெண்களோ முழு மதிப்பெண் வாங்கறதுக்கு நான் கேரண்டி. இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? கடிதத்தினுடைய 7 முக்கிய தூண்கள்னே சொல்லலாம். இதையெல்லாம் சரியா நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா 7 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 7ஐயும் நாம சரியா செய்துட்டா 7 மதிப்பெண் முழுமையா வாங்கிடலாம். சரியா? இப்ப அந்த 7 என்ன அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல இடம் மற்றும் தேதி. சரியா? முதல்ல என்ன வரணும்? இடம் மற்றும் தேதி. இரண்டாவது பாத்தீங்கன்னா அனுப்புனர். இரண்டாவது அனுப்புனர், அடுத்தது பெறுநர் முகவரி. அதுக்கு அடுத்து நான் அனுப்புனர் பெறுநர் எல்லாம் எப்படி எழுதணும்ன்றத படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ கவனிக்க வேண்டிய 7 செய்திகள், கடிதத்துல கவனிக்க வேண்டிய 7 விஷயங்கள். முதல்ல இடம் மற்றும் தேதி, இரண்டாவது அனுப்புனர், மூன்றாவது பெறுநர், நான்காவது விழிப்புன்னு சொல்லலாம், வெளின்னு சொல்லலாம். அடுத்து பொருள், இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளி மற்றும் பொருள். இதெல்லாம் தெளிவா இருக்கணும். அடுத்து கடிதத்தினுடைய உடல், ஆங்கிலத்துல வந்து பாடி ஆஃப் த லெட்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க கடிதத்தினுடைய உடல். கடைசியா முடிப்பு, அதை எப்படி முடிக்கணும்? இப்படிக்கே, யாருக்கு நம்ம யார் எழுதுறோமோ அவங்களுடைய பேர் போட்டு இப்படிக்குன்னு மரியாதையோட முடிக்கிறதா முடிவுரை முடிப்பு. கடைசியாக திரும்ப உரை மேல் முகவரி. இந்த 7ம் முழுமையா எழுதியிருந்தா அது ஒரு முழுமையடைந்த கடிதம் அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் சொல்றேன். இடம் மற்றும் தேதி, அனுப்புனர், பெறுநர், வெளி மற்றும் பொருள், கடிதத்தின் உடல், முடிவுரை, உரை மேல் முகவரி. இப்ப இந்த 7ஐயும் ஒவ்வொரு பகுதியா எப்படி எழுதுறது நாம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல இடம் மற்றும் தேதி. சரியா? முதல்நிலை ஆரம்பத்துல தலைப்புக்கு அப்புறம் என்ன எழுதணும்? இடம் மற்றும் தேதி. என்ன ஊர் பெயர், கடிதத்துல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த பெயர், அந்த ஊர் பெயரை எழுதி, இங்க சான்றுக்கு பூம்பாறைன்னு இருக்கு, பூம்பாறைன்னு எழுதி அதற்கு கீழே தேதியிடணும். சரியா? மேல ஊர் பெயர் இருக்கணும், அதற்கு கீழே தேதி இருக்கணும். இது எங்க இருக்கணும்னா நம்முடைய தேர்வு தாள்ல வலது புறத்துல மேல் மூலையில இருக்கணும். இங்க பாத்தீங்களா விதி தெளிவா இருக்கு. கடிதத்தின் வலது புற, அந்த பேப்பரோட எண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு எளிமையா புரியணும்னா. கடிதத்தின் வலது புற மேல் மூலையில் அமைய வேண்டும். சரியா? எப்படி இருக்கணும்? ஊர் பெயருக்கு முன்னாடி அடுத்து கடைசியா கமா வரணும். இங்க தேதிக்கு அடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சரியா? புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, அனுப்புனர். அனுப்புனரை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அனுப்புனர் இதனுடைய ஸ்பெல்லிங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். எழுத்து பிழை இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அனுப்புனருக்கு வந்து ரன்னகரம் போட்டுரும். சரியா? ரன்னகரம்னா என்ன? உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா 2 சுழி நான்னு சொல்லுவோம்ல, அந்த ரன்னகரமை இங்க அனுப்புனர்ல போட்டுரும். ஆனா அனுப்புனர்ல தன்னகரம் இந்த நா தான் வரணும், பெறுநருக்கும் இதே நா தான் வரணும். சோ இத சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் அனுப்புற எழுதிட்டு அதுக்கு அடுத்து என்னென்னலாம் லைனா வரணும்ன்றது இங்க கிளியரா கொடுத்திருப்பாருங்க. முதல்ல பெயர், நாம அனுப்புறோம்னா நம்முடைய பெயர். அடுத்தது வீட்டு எண்ணு, முகவரி, எந்த ஊரு, கடைசியா என்ன மாவட்டம், பின்கோடு. சரியா? இது எல்லாமே வரிசையா கொடுத்துட்டு வரணும். அட்ரஸ் எத்தனை லைனா இருந்தாலும், முகவரி எத்தனை வரிகளா இருந்தாலும் சரி, 2 வரிகளா இருந்தாலும் சரி, 4 வரிகளா இருந்தாலும் சரி, அதன் ஒவ்வொருடைய முடிவுலையும் காற்புள்ளி, அதாவது கமா போடணும். சரியா? கடைசியில பின்கோடை எழுதும் பொழுது மட்டும்தான் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரிங்களா? எத்தனை வரி முகவரியா இருந்தாலும்
கடைசியில காற்புள்ளி கமா போடணும். கடைசியில பின்கோடு எழுதிட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும், full stop. இங்க பாருங்க, முழுமையான ஒரு அனுப்புனர் முகவரி. பெரும்பாலும் மாணவர்களுக்கு வினாத்தாள்லயே அனுப்புனர் முகவரி கொடுத்துடுறாங்க. ஆனா அதை நாம தெளிவா எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க, அனுப்புனர் முகவரி சே. தமிழரசன், காற்புள்ளி, எண் எழுதியிருக்காங்க, அன்னை இல்லம் காற்புள்ளி, காந்தி தெருன்னு எழுதி காற்புள்ளி, பூம்பாறை காற்புள்ளி, திண்டுக்கல் மாவட்டம் பின்கோடு எழுதி முற்றுப்புள்ளி. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அனுப்புனருக்கு அடுத்தது எந்த ஒரு அடையாளமும் வரக்கூடாது. கமா, புல் ஸ்டாப்பு, அரைப்புள்ளி, முக்கார் புள்ளின்னு எதுவுமே வரக்கூடாது. சரியா? இது புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா பெறுநர் முகவரிக்கு? இப்ப பெறுநர் முகவரி, பெறுநர் முகவரியை பொறுத்த வரைக்கும் நாம யாருக்கு எழுதுறோம்? இப்ப மின்சார வசதி வேண்டி கேட்போம், இல்ல சாலை வசதி வேண்டி கேட்போம், போக்குவரத்து வசதி வேண்டி கேட்போம். அப்ப நம்ம யாருக்கு எழுதுறோமோ அந்த பதவிக்கு உரியவரை குறிப்பிட்டு அந்த பதவியுடைய பெயர், அந்த துறை, டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துறையை குறிப்பிட்டு எழுதணும். இங்க பாருங்க, இங்க நூலக வசதி கேட்டிருக்கிறதுனால பொது நூலக இயக்குனர் அவர்கள், இல்லைன்னா மின்சாரத்துறை அலுவலர், ஆய்வாளர், மேலாளர் அப்படின்னு எழுதுவோம். போக்குவரத்து துறை ஆய்வாளர் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்படி பொது நூலக இயக்குனர் அவர்கள். முதல்ல சொன்ன மாதிரி காற்புள்ளி இடணும். அடுத்து தமிழ்நாடு பொது நூலக இயக்குனரகம், அந்த அலுவலகம் என்ன? முதல்ல சம்பந்தப்பட்ட அந்த பதவியில இருக்கவருடைய அந்த பதவியுடைய பெயரை எழுதி கூட அவர்கள்னு சேர்த்து எழுதணும். ரெண்டாவது, அது என்ன துறை சார்ந்த அலுவலகம்? போக்குவரத்து துறை, நூலகத்துறை, மின்சாரத்துறை, சாலை வசதித்துறை என்னவோ அந்த அலுவலகம், அதை எழுதணும். கடைசியா பின்கோடு எழுதி முற்றுப்புள்ளி. முதல் ரெண்டும் காற்புள்ளி கமா, கடைசியில முற்றுப்புள்ளி. இது கிளியருங்களா? இதுல தனி நபர், அந்த அலுவலரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கூட, இந்த பொது நூலக இயக்குனர் XRY அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட அவர் பேரை எழுதக்கூடாது. அவருடைய பதவி எழுதணும், ரெண்டாவது அது எந்த துறை அப்படின்றத எழுதணும், கடைசியா பின்கோடு எழுதணும். இது எழுதினாலே போதுமானது. இப்ப அனுப்புனர், பெறுநர் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது வெளி மற்றும் பொருள். வெளிப்பு அப்படின்னா அழைத்தல்னு அர்த்தம். அங்க நம்ம என்ன எழுதுவோம்? ஐயான்னு எழுதுவோம். சிலர் மதிப்பிற்குரிய ஐயாவும் எழுதலாம். என்னுடைய ஆலோசனை என்னன்னா, மதிப்பிற்குரிய ஐயா ஸ்பெல்லிங் தெளிவா தெரியும்னா மதிப்பிற்குரிய ஐயாவே எழுதுறான். ஆனா இந்த மதிப்பிற்குரிய தப்பு வரும்னா ஐயான்னு எழுதினாலே போதுமானது. ஐயான்னு எழுதி என்ன பண்ணணும்? காற்புள்ளி இடணும், கமா போடணும். சரிங்களா? அடுத்தது பொருள். அடுத்து என்ன பண்ணணும்? பொருள். அதுக்கு முன்னாடி இதுல இல்லாத ஒரு முறையை சொல்றேன். ஐயாக்கு அடுத்து நம்ம ஐயான்னு விழிக்கிறோம், விழிச்சிட்டு பொருளை எழுதிட்டு இங்க ஒரு வணக்கம் சொல்றோம். ஆனா இங்கேயும் ஐயாக்கு கீழே ஒரு வணக்கம் எழுதணும். ஐயா வணக்கம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழேயும் பொருள் எழுதலாம். பொருள் எழுதி நூலக வசதி வேண்டுதல் சார்பு, இல்ல தொடர்பாக அப்படின்னு எழுதலாம், சார்புன்னு எழுதலாம். பொருள்னா என்ன? எதை அடிப்படையான லெட்டர் இது? இந்த கடிதம் நம்ம எதுக்காக எழுதுறோம் அத சொல்றதுதான் பொருள். சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல. அப்ப ஐயான்னு எழுதி கமா காற்புள்ளி போடணும். அடுத்து பொருள்னு எழுதி நம்ம என்ன வசதி கேட்கிறோம், சாலை வசதி, போக்குவரத்து வசதி, நூலக வசதி, அப்படி என்ன வசதி கேட்கிறோமோ அதை இங்க குறிப்பிடணும். இதை அப்படியே என்ன சொல்றது, டிஃபால்ட்டா அப்படியே வச்சுக்கலாம். இந்த வார்த்தைகளை மட்டும், 2 வார்த்தையை மட்டும், இந்த நூலக அதை மட்டும் மாத்தினா கூட போதும். நூலகம் எடுத்துட்டு சாலையை போட்டா சாலை வசதி வேண்டுதல் சார்பு. சரியா? அந்த மாதிரி மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, நூலக வசதி வேண்டுதல் சார்புன்னு எழுதலாம், தொடர்பாகன்னு எழுதலாம். சரியா? அதுக்கப்புறம் வணக்கம் போட்டு அந்த உடல், கடிதத்தினுடைய உடல், இந்த ஐயாக்கு அப்புறமும் ஐயா கீழே வணக்கம்னு எழுதிட்டு அதுக்கு கீழே பொருள் எழுதலாம். திரும்ப இங்கேயும் வணக்கம்னு சொல்லலாம், தவறில்லை. சரிங்களா? அடுத்தது கடிதத்தினுடைய பொருள். பொருள் பார்த்துட்டோம். கடிதத்தினுடைய உடல் மெயின் பகுதி இல்லையா? இந்த கடிதத்தினுடைய உடல் பகுதி அதை உங்களுக்கு எளிமையா புரியணும்னா 3 பகுதிகளா சொல்லணும். முதல்ல வணக்கம், அதாவது வணக்கம் சொல்றதோட வாழ்த்து. இங்க பாருங்க, வணக்கம், கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்கும்
தங்கள் நூலகத்துறைக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா நூலகம்ன்றதுதான் ஒரு கல்வி சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கிறது நூலகத்துறை. அதனால அந்த நூலகத்துறைக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிக்கணும். இது ஒவ்வொரு துறைக்கும் ஏத்த சாலைனா ஒண்ணு, மின்சாரம்னா ஒண்ணு, ஒவ்வொன்றுக்கும் ஏத்த மாதிரி நாம அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதற்கடுத்து நாம எங்க இருக்கோம், அங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அந்த செய்தி 2வது சொல்லணும். இங்க பாருங்க, எங்கள் கிராமத்தில் 1000 குடும்பங்களும் 2800 மக்களும் வசித்து வருகின்றனர். இங்க வருகின்றனர் ஸ்பெல்லிங் எழுத்து பிழையா இருக்க மன்னிக்கணும். வசித்து வருகின்றனர். சரியா? இங்க என்ன வரணும்? வசித்து வருகின்றனர். அப்ப 2வது என்ன சொல்லணும்? முதல்ல வாழ்த்து சொல்லணும். அடுத்து 2வது அந்த பகுதியில எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அந்த குடும்பத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க. 1000 குடும்பங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 2800 மக்கள் வசித்து வருகின்றனர். சரிங்களா? அடுத்து நாங்கள் எங்கள் கிராமத்தில் எங்கள் குடும்பங்களும், அடுத்து பார்ப்போம் பாருங்க, ஒரு கோரிக்கையை வைக்கும் முன் அந்த தேவையை நியாயப்படுத்தும் தரவுகளை, இப்ப எங்களுக்கு நூலகம் வேணும் அப்படின்னு கேக்குறோம். சரியா? கேக்குறோம்னா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கணும் இல்லையா? அதுதான் இங்க தெளிவா சொல்லிருக்கணும். பாருங்க, முதல்ல இந்த நீல நிறத்துல கொடுத்திருக்கிறது வாழ்த்து. சோ கடிதத்தை அந்த துறையை வாழ்த்தி தொடங்கணும். 2வது தரவு. தரவுன்னா செய்தி, இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். சரியா? அப்போ நம்ம கிட்ட நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம், எத்தனை வீடு இருக்கு, எத்தனை குடும்பங்கள் இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுதான் தரவு. முதல்ல வாழ்த்து, 2வது தரவு. அது கடிதத்துக்கு ஏத்த மாதிரி, நம்முடைய பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திக்கலாம். ஆனா அடிப்படையா ஒரு கடிதத்தினுடைய உடல் எப்படி இருக்கணும், பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி இருக்கணும்ன்றதான் இதை சொல்றேன். முதல்ல வாழ்த்து, 2வது என்ன பார்த்தோம்? தரவு. சிறப்பு. இப்போ பாருங்க, அடுத்தது 3வது. 4 பகுதி இருக்கு. சரியா? 3வது பாருங்க, எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஏன் வேணும், எதுக்காக வேணும், இத்தனை பேர் இருக்குன்னு சொல்லியாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லணும் இல்லையா? பாருங்க, எங்கள் கிராமத்தில் உயர்கல்வி முடித்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் 100கணக்கில் உள்ளனர். நாங்கள் தேர்விற்கு படிப்பதற்காக இருப்பிடத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நூலகத்திற்கு நாள்தோறும் சென்று வருகிறோம். முதல்ல இவ்வளவு குடும்பம் இருக்கும்னு சொல்லியாச்சு, ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் இல்லையா? இங்க போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நூலகத்துக்கு போய் படிக்கிறாங்க. அது மிகுந்த சிரமமா இருக்கு. அப்ப 3வதா பிரச்சனைய சொல்லணும். சரியா? முதல்ல என்ன சொன்னோம்? வாழ்த்து. 2வது சொன்ன தரவு. இவ்வளவு வீடு இருக்கு, இத்தனை குடும்பம் இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்கும்ன்றத தரவு. 3வது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவா சொல்லணும். இவ்வளவு தூரத்துல இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்றத 3வது பிரச்சனையை சொல்லணும். 4வது இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு நூலக வசதி வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கணும். பாருங்க, எங்கள் கிராமத்தில் கிளை நூலகம் அமைத்தால் எங்கள் கிராம மக்களுக்கு, எங்களை போன்ற தேர்வர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் மிகுந்த பயனை தரும். எங்க ஊர்லயும் எங்க கிராமத்திலயும் நூலகம் இருந்தா இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு என்ன சொல்றது, படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். எனவே எங்கள் கிராமத்தில் கிளை நூலகம் அமைத்திட ஆவண செய்யுமாறு தங்களை பணிவன்புடன், நம்ம கேட்கிற விதம் தொனின்னு சொல்லுவோம் இல்லையா? சில இடத்துல நம்ம தாழ்மையுடன் பயன்படுத்துவோம். அதை விட பணிவன்புடன் இன்னும் சிறப்பாவே இருக்கும். பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம கேட்கிற முறை மரியாதையா கேட்கணும். ஆவண செய்யுமாறு தங்களை, இப்பு வரணும், தங்களை என 2ஆம் வேற்றுமை, தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஏன்னா இப்ப ஒரு கடிதத்தின் உடல நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல வாழ்த்து, 2வது என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல வாழ்த்து, 2வது தரவு, 3வது என்ன பிரச்சனைன்னு சொல்லணும், 4வது நம்முடைய கோரிக்கையை சொல்லணும். அந்த கோரிக்கையும் பணிவோட சொல்லணும், கேட்கிற முறையோட சொல்லணும். சரிங்களா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்னவா இருக்கும்? இப்படிக்கு முடிக்கின்ற முறை. விடை பெறும் சொல். எதை சொல்லி முடிக்கணும்? இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள. இப்ப மாணவர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு எழுதும் போது தங்கள் கீழ்ப்படிதல் உள்ளன்னு எழுதுவாங்க. பள்ளி மாணவர்கள் ஆசிரியருக்கு எழுதும் போது
கீழ்ப்படிதல் உள்ளன்னு எழுதுவாங்க. இது ஒரு அலுவலகத்திற்கு ஒரு பொதுமக்கள் எழுதுறதுனால இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதி அனுப்புனர் முகவரியில இருக்க பெயரையும் எழுதணும். இதுலயும் கையொப்பம் யகரம் வரணும். வா வந்துருச்சு, மன்னிக்கணும். சோ கையொப்பம்னா சைன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள பெயர். இப்படிக்கு என்ன வரணும்? கமா வரணும், காற்புள்ளி. தங்கள் உண்மையுள்ள பக்கத்துலயும் காற்புள்ளி. பெயருக்கு அடுத்தது என்ன வரணும்? முற்றுப்புள்ளி வரணும். இது எங்க இருக்கணும்? வலதுபுறத்தினுடைய கீழ் மூலை. இதே மாதிரி வலதுபுறத்தினுடைய மேல் மூலை, அத பேப்பருடைய எட்ஜ்ல மேல இடமும் தேதியும் போட்டோம். அதே மாதிரி அதே நேர்கோட்டுல கீழே என்ன வரணும்? இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள, அதுக்கு அடுத்தது பெயர். இப்படிக்கு பக்கத்துல காற்புள்ளி, தங்கள் உண்மையுள்ள பக்கத்துல காற்புள்ளி, அடுத்தது பெயருக்கு அடுத்து முற்றுப்புள்ளி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்பெல்லிங் எந்த அளவுக்கு முக்கியமோ, பிழை இல்லாம எழுதுறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி இந்த புள்ளிகளை சரியா பயன்படுத்த வேண்டியதும் மிக மிக முக்கியம். அப்பதான் முழு மதிப்பெண் பெற முடியும். சரியா? கடைசியாக உரைமேல் முகவரி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பெறுநர்ல என்ன முகவரி எழுதணுமோ அதே முறைதான், எந்த மாற்றமும் இல்லை. எப்படி கமா போட்டோம், கடைசியா புள்ளி முற்றுப்புள்ளி வச்சோம், அதேதான். ஆனா மேல என்ன எழுதணும்? உரைமேல் முகவரி அப்படின்றத எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த பெறுநர் முகவரியை எழுதணும். சரிங்களா? பெறுநர்ல என்ன எழுதணுமோ அதே வடிவம் தான். ஒவ்வொரு அடியினுடைய கடைசியிலையும் காற்புள்ளி, கடைசியா முற்றுப்புள்ளி. அதுக்கு மேல என்ன எழுதணும்? உரைமேல் முகவரி. புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது இப்ப பகுதி ஒவ்வொரு பார்ட்டா ஒவ்வொரு பகுதியா பார்த்தோம். இப்ப கடைசியா ஒரு முழு கடிதத்தினுடைய வடிவத்தை பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி. இதை எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த அனுப்புனர், பெறுநர், பொருள் இது எல்லாம் எழுத்துப்பிழை இல்லாம இருக்கணும். இது இல்லாம வேற இன்னும் என்னென்னலாம் எழுதுவோம்னா, இந்த ஐயான் எழுதுவோம், மதிப்பிற்குரிய ஐயான்னு எழுதுவோம், அடுத்து வணக்கம் எழுதுவோம். இந்த வணக்கம் எழுதும் போது என்ன நகரம் போடணும்னு பார்க்கணும். அனுப்புனர் பெறுநர் சரியா எழுதுறோமான்னு பார்க்கணும். அடுத்தது இந்த பணிவன்புடன், ஏன்னா இதெல்லாம் என்ன கடிதம் எழுதினாலும் இந்த வார்த்தை எல்லாம் மாறாது இல்லையா? அதனாலதான் ஏன் நான் எல்லா வார்த்தைகளையும் சொல்லாம இந்த வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, என்ன கடிதம் எழுதினாலும் எங்கள் பகுதியில், ஏரியா தான் வேறையா இருக்கும், ஆனா அந்த பகுதியில்ன்ற வார்த்தை இருக்கும். வசித்து வருகிறோம், இத்தனை பேர் வசிச்சுட்டு வரோம், அப்ப வசித்து வருகிறோம் அப்படின்ற சொல்லினுடைய எழுத்துக்கள் தெளிவா தெரியணும். அடுத்து பணிவன்புடன் தெரியணும், இப்படிக்கு ஸ்பெல்லிங் தெரியணும், தங்கள் உண்மையுள்ள ஸ்பெல்லிங் தெரியணும், உரைமேல் முகவரி. இப்ப நான் சொன்ன எல்லா சொற்களும் எந்த கடிதமா இருந்தாலும் இதெல்லாம் நிச்சயமா இடம்பெறும். அப்ப இதுல எல்லாம் பிழைகளை தவிர்த்துட்டாலே எவ்வளவு எழுத்துப்பிழை இருக்க மாணவர்களும் கண்டிப்பா பாதிக்கு பாதி மதிப்பெண்கள் பெற்றலாம், இந்த முறையை பின்பற்றி எழுதுனீங்கன்னா. நிச்சயமா இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல பாத்தீங்கன்னா எது எது எங்கெங்க வரணும் அப்படின்ற தெளிவான அட்டைப்பட விளக்கத்தோட இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். கடைசியா இந்த 7 தூண்கள் முதல் பகுதியில பார்த்தோம் இல்லையா? கடிதத்தினுடைய 7 தூண்கள். இந்த 7 தூண்களும் இங்க இருக்கு பாருங்க. முதல்ல இடம் மற்றும் தேதி, இரண்டாவது அனுப்புனர், மூன்றாவது பெறுநர், நான்காவது வெளி மற்றும் பொருள், வெளிப்பு மற்றும் பொருள் பார்த்தோம், இது நான்காவது. அடுத்து கடிதத்தினுடைய உடல், இது ஐந்தாவது. அடுத்து ஆறாவது முடிவு, கடிதத்தை எப்படி முடிக்கணும், இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள பெயர் எழுதணும். ஏழாவது உரைமேல் முகவரி எழுதணும். அதுல பெறுநர் முகவரி எடுத்து அப்படியே இங்க எழுதலாம், இந்த உரைமேல் முகவரியை மட்டும் சேர்த்து எழுதணும். இதுதான் ஒரு அலுவலக கடிதம் எழுதுவதற்கான ஒரு சரியான முறை. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கடிதம் எழுதுகின்ற முறையில உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற எந்த மாதிரி வீடியோ காணொளி உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நம்முடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு அந்த மாதிரி பதிவுகளையும் கண்டிப்பா எடுத்து தருவேன். சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கிறதுக்கு வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அனு. நன்றி, வணக்கம்.